ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவின் கேப்டன் என்று அழைக்கப்படும் திரு விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு இறந்துட்டாரு. சினிமாவுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான மனிதர். இவருடைய ஞாபகமா ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான். மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் 25 ஆகஸ்ட் 1952 பிறந்திருக்காரு. திரு விஜயகாந்த் அவர்களுடைய உண்மையான பெயர் விஜயராஜ் அழகர் சுவாமி. இவருடைய அப்பா பெயர் KN அழகர் சுவாமி, அம்மா பெயர் ஆண்டாள் அழகர் சுவாமி. இவருடைய மனைவி பெயர் பிரேமலதா. 31 ஜனவரி 1990 பிரேமலதா அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. இவருடைய பெரிய மகனான சண்முகன் பாண்டியன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சண்முகன் பாண்டியனை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் 2 படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருக்கு முதல் படமான சகாப்தம் 2015 வெளிவந்தது. அதுக்கப்புறம் மதுரை வீரன் அப்படிங்கிற படம் 2018 வெளிவந்தது. இவரு இந்த 2 படங்கள்ல நடிச்சதால தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான முகமா இருக்காரு. என்னதான் இவர் படம் நடிச்சிருந்தாலும் இவருடைய தந்தையான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரியான ஒரு பேர் எடுக்க முடியல. விஜயகாந்த் அவர்கள் படம் நடிக்கிறத விட்டு பல வருஷங்கள் ஆனாலும் ஆனா இன்னைக்கும் தமிழ் சினிமால இவர் கேப்டன் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய பேரு தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியிலும் பரவி கிடக்குது. திரு விஜயகாந்த் அவர்களுக்கு திரைப்படத்துல நடிச்சு மிகப்பெரிய ஒரு நடிகனாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. இந்த கனவோடும் லட்சியத்தோடும் சென்னைக்கு வந்தாரு. பல கஷ்டங்களையும் பல அவமானங்களையும் கண்ட விஜயகாந்த் அவர்களுக்கு தொடர் முயற்சிக்கு அப்புறம் தமிழ் சினிமால நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. 1979 வெளிவந்த அகல்விளக்கு படம் மூலியமா தன்னுடைய சினிமா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இதை தொடர்ந்து இனிக்கும் இளமை, தீரோட்டம், சாமந்திப்பு, தூரத்து இடிமுழக்கம் அப்படிங்கிற நல்ல படங்களை கொடுத்து தமிழ் சினிமால நல்ல ஒரு நடிகர் அப்படிங்கிற பேர் வாங்குறாரு. விஜயகாந்த் அவர்கள் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. அதிலும் முக்கியமா அவருக்கு பேர் சொல்ற படங்களா வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காலே, பூந்தோட்ட காவல்காரன், செந்தூர பூவே, சின்ன கவுண்டர், கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல போன்ற படங்கள் இவருக்கு மிக முக்கியமான ஒரு படங்களா இருக்கு. இவரு ஏகப்பட்ட படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 20 படங்கள்ல மட்டுமே இவர் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நடிகரும் இவ்வளவு போலீஸ் படங்களை நடிச்சது கிடையாது. இந்த ரெக்கார்டை வேற யாருமே கிரியேட் பண்ணவும் முடியாது. இவ்வளவு ஏங்க, இவருடைய 100வது படமே கேப்டன் பிரபாகரன் தான். அதுவுமே ஒரு போலீஸ் படம் தான். இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இருக்குது. இந்த படம் இவருக்கு பல அவார்டுகளையும் வாங்கி தந்து தமிழ் சினிமால வேற ஒரு இடத்துக்கும் மிகப்பெரிய உச்சத்துக்கும் கொண்டு போய் நிறுத்துற ஒரு படம் இருந்தது. இந்த படத்தால தான் இவருக்கு கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்தது. இதனாலேயே போலீஸ் படம் அப்படினாலே நம்ம நினைவுக்கு வர முதல் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய தாதாக்கள் மறைச்சு வச்சிருக்கிற பணத்தை பறிமுதல் பண்ணா இந்தியாவோட கடன் அடைச்சிடலாம். ஊழல் பண்ண அரசியல்வாதிங்க ஒளிச்சு வச்சிருக்கிற பணத்தை பறிமுதல் பண்ணா இந்தியாவை வாழ வச்சிடலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்திய சினிமாவை மட்டுமல்லாம உலக சினிமாலையும் யாராலுமே பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையே கிரியேட் பண்ணிருக்காரு. இப்பெல்லாம் வருஷத்துக்கு 3 படம் கொடுக்கறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஆனா 80 மற்றும் 90கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7-8 படங்கள் ரிலீஸ் ஆகும். ஆனா அப்பவே ஒரு வருஷத்துக்கு 7-8 படங்கள் ரிலீஸ் பண்றதே மிகப்பெரிய விஷயம். அந்த டைம்லயே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையே கிரியேட் பண்ணிருக்காரு கேப்டன் அவர்கள். அது என்னன்னா 1984 இந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 18 படங்கள் இவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த 18 படங்கள்லயுமே இவர் மெயின் லீடா நடிச்சிருக்காரு. இந்த ஒரு ரெக்கார்டை யாராலுமே பிரேக் பண்ண முடியாது. 18 படங்கள் சும்மா சர்வ சாதாரணமா கூட நடிச்சிடலாம். ஆனா ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு விதத்துல இருக்கும். வேற வேற கதையை சார்ந்த படங்களா இருக்கும். அதுலயும் முக்கியமா ஒவ்வொரு படங்களுமே இவருடைய நடிப்பை எடுத்து சொல்லக்கூடிய படங்களா தான் இருக்கும். வருஷத்துக்கு 18 படம். அந்த 18 படங்களுமே வெவ்வேறு விதமான கதைக்களம், அதிலும் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற படங்களாகவும் கொடுக்கிறது மிகப்பெரிய விஷயம். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணதும் இல்லை, இதுக்கு மேல பண்ணவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டுக்கு சொந்தக்காரரா எப்பவுமே கேப்டன் விஜயகாந்த் தான் இருப்பாரு. கழுத்து நிறைய நகை போட்டு வேலைக்கு ஒரு சேலை கட்டி ஆடம்பரமா அவன் மனைவி வாழ நினைச்சிருந்தா அதுக்கு பணம் தேவை. ஏசி ரூம்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறனா இருந்தா அதுக்கு பணம் தேவை. அவன் குடும்பத்துல யாருக்காவது அரசாங்கத்துல வேலை வாங்கி கொடுக்கணும்னா மந்திரிக்கு கொடுக்க பணம் தேவை, எம்எல்ஏக்கு கொடுக்க பணம் தேவை. இல்ல அவன் ஒரு அரசியல்வாதியா இருந்தா கட்சி நடத்துறதுக்கு பணம் தேவை.
கேப்டன் அவர்களை பாத்தீங்கன்னா சினிமா துறையும் தாண்டி அரசியலையும் தன்னுடைய முழு பங்களிப்பு கொடுத்திருக்காரு. சினிமாவுக்கு வரும்போது இவருக்கு முன்னாடி ரஜினி மற்றும் கமல் போன்ற நடிகர்கள் இரு மிகப்பெரிய துருவங்களா இருந்தாங்க. அப்பேற்பட்ட அவங்க 2 பேருமே மிஞ்சி இவர் எப்படி மேல வந்தாரோ அதே மாதிரிதான் அரசியலுக்கு இவர் வரும்போதும் அம்மா ஜெயலலிதா மற்றும் ஐயா கலைஞர் இவங்க 2 பேருமே மிகப்பெரிய துருவங்களா இருந்தாங்க. இவங்க 2 பேரையுமே மிஞ்சிற அளவுக்கு இவருடைய அரசியல் பங்களிப்பை மிகவும் ஆழமான முறையில கொடுத்தாரு. இவர் சினிமால இருக்கும் போதே பல பிரச்சனைகளுக்கு மக்களுடைய சார்பில் குரல் கொடுத்திருக்காரு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னமுமே பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தது மட்டுமல்லாம பல மக்களுக்கு பலதரப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்காரு. இவர் ஒரு மிகப்பெரிய நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. அதுல முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லலாம். தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகர்களுக்கு மட்டும்தான் சிறந்த உணவுகளை கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட விஜயகாந்த் அவர்கள் தனக்கு மட்டும் இல்லாம ஷூட்டிங்ல வேலை செய்யற அத்தனை பேருக்கும் சிறந்த தரமான உணவுகளை கொடுக்கும்படி சொல்லி இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் சினிமா ஷூட்டிங்ல எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சது. இவர் ஏற்படுத்தின ஒரு மாற்றம் தான் இன்னை வரைக்கும் தமிழ் சினிமால இருந்துகிட்டு இருக்கு. சினிமாவில மட்டும் இல்லாம அரசியல் நடவடிக்கைகளையுமே இவர் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் தன்னுடைய ரசிகர்களோடு அந்த இடத்துக்கு போய் போராட்டம் பண்ணுவாரு. மக்களோட சார்பில் இருக்கிற நியாயத்தை தட்டி கேட்பாரு. தன்னுடைய ரசிகர்களோடு போராட்டத்துல மக்கள் சார்பில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சாரு. இந்த ஒரு பழக்கம் தான் இப்ப இருக்கிற எல்லா நடிகர்கள்ட்டுமே இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய ரசிகர்களை வச்சு போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இவரால தான் உண்டாக ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் சரி இல்ல பெரிய நடிகர்களும் சரி யாருமே அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இவர் ஒருவர் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா பல மக்கள் இவரை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லா விஷயத்துக்கும் சும்மா தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவரு அப்ப செஞ்சது எல்லாமே சரின்னு புரியுது. நீங்க சொல்ற எந்த வேலையும் கேவலமும் இல்ல, அதை செய்யற யாரையும் நான் கேவலமா நினைக்கிறதும் இல்ல. பிச்சை எடுக்கிறவங்களையும் லஞ்சம் வாங்குறவங்களை தவிர உழைச்சு பிழைக்கிற எல்லாருமே இந்த நாட்டுல வசந்தவங்க தான் சார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பல நடிகர்கள் பல கோடியில சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு கோடியில சம்பளம் வாங்கியுமே மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னாலோ இல்ல யாருக்காவது பணம் உதவி செய்யணும் அப்படின்னாலோ வெறும் ஒரு சில லட்ச ரூபாய் மட்டும்தான் கொடுத்து உதவி செய்யறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி அப்பவே விஜயகாந்த் அவர்கள் பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள பணத்தை அப்பவே கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. தன்னிடம் கேட்டு வரவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம வாரி வழங்குற ஒரு நடிகர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் அவர்களை பாத்தீங்கன்னா பல மேடையில இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருப்பாரு. எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்ல, இறந்து போகும்போது யாருமே எதையும் கொண்டு போறதில்ல, சம்பாதிச்சு எல்லா பணத்தையுமே இங்கேதான் விட்டுட்டு போகணும், அதனால எனக்கு காசு பணம் முக்கியம் இல்ல, மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவர் அந்த டைம்லயே வெறும் லட்ச ரூபாய் கணக்குல தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அப்பவே பல உதவிகளை செஞ்சிருக்காரு விஜயகாந்த் அவர்கள். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் புதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மக்களுக்கு மட்டுமல்லாம சினிமா துறையில பல நடிகர்களுக்கும் இவர் உதவி செஞ்சிருக்காரு. இவராலேயே பல நடிகர்களும் பல இயக்குநர்களும் தமிழ் சினிமால உருவாகி இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களே பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல பல தோல்வி படங்களை கொடுத்து அதர பாதாளத்தில் இருந்தது அவருடைய சினிமா வாழ்க்கை. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய படத்துல கேப்டன் அவர்களை நடிக்கும்படி கேட்டிருந்தாரு. அதனால அந்த படத்துக்கு சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்திருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த விஷயத்தை தளபதி விஜய் அவர்களுடைய தந்தையான சந்திரசேகர் அவர்களே நிறைய பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்போ மட்டும் இல்லாம இப்பவுமே பல நடிகர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா இறந்து போன நகைச்சுவை நடிகரான பொண்டாமணி அவர்களுடைய மருத்துவ செலவுக்காக பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருந்தாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய குடும்பத்துக்கும் உதவி செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே இவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இந்த ஒரு காரணத்தால தான் பல மக்கள் இவருக்கு நல்ல மனிதர் அப்படிங்கிற பேர் கொடுத்திருக்காங்க. சினிமால மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலுமே ரியல் லைஃப் ஹீரோவா இருந்திருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இப்படி எல்லாருக்குமே உதவி செஞ்சு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே விளக்கு ஏற்றி வச்ச இவரு பல நோய்களால பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டிருக்காரு. சினிமால பல ஆபத்துக்கான சண்டை காட்சிகள்ல டூப்பே இல்லாம நடிச்ச இவரு ஏந்திரிச்சு கூட தனியா நடக்க முடியாம அவஸ்தைப்பட்டிருக்காரு. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். அது என்னன்னா இவருக்கு கால்ல ஒரு நோய் இருந்திருக்கு. அதனால கால்ல இருக்கிற 3 விரல்களை வெட்டி எடுத்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது மட்டும் இல்லாம இவருக்கு பல நோய்களும் இருந்து அதற்கு பலவிதமான ஆபரேஷனும் பண்ணிருக்காங்க. பல மக்கள் சந்தோஷமா வாழ வச்ச இவருக்கு பல நோய்கள் வந்து பல விதத்துல கஷ்டப்பட்டிருக்காரு. கடைசியில இவர்
இவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டாரு. எத்தனையோ பேருடைய மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணிருக்காரு. எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சிருக்காரு. எத்தனையோ நடிகர்களையும் இயக்குனர்களையும் உருவாக்கி இருந்தாரு. தமிழ்நாட்டுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய நெஞ்சில் இடம் பிடிச்ச இவரு இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இன்னைக்கு இவரு நம்ம கூட இல்லைனாலும் இவருடைய படங்கள் மூலியமாகவும் இவர் செய்த பல நல்ல செயல்கள் மூலியமாகவும் நம்மளுடைய நினைவிலும் இதயத்திலும் என்றுமே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு.